பிரைஸ் தி லார்ட். அன்பர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு என்னை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதரர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஒரு நல்ல மாற்றம் வரப்போகிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய வியாதிகள் குணமாக போகிறது. உங்களுடைய அசுத்தாவின் பிடியில ஒருவேளை நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நிச்சயம் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை உண்டாக போகிறது. உங்கள் வேதனைகள் எதுவானாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு அது மாறப்போகிறது. ஹல்லேலூயா. இந்த நாள் ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு விடியட்டும் என்று நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அன்பான சகோதரர்களே, சகோதரியர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்களும் நானும் சுகமாய், நலமாய், ஆரோக்கியமாய், பரிசுத்தமாய், விசுவாசமாய் வாழ வேண்டும் என்பதுதான் அவருக்கு பிரியம். அதை தவிர்த்து வேறு ஒரு காரியமும் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் வியாதியஸ்தராக இருப்பது அவருக்கு மகிமையான காரியம் அல்ல. நீங்கள் வருத்தத்தில் இருப்பது அவருக்கு பிரியமானதும் அல்ல. உங்களுடைய நிலைமை எதுவாக இருந்தாலும் சரி, இயேசு உங்கள் நிலைமையை இன்றைக்கு மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை பார்த்து கொண்டிருக்கிறவங்க யாரோ சிலர் வீட்டில் மருத்துவரால் கைவிடப்பட்டவராக இருக்கலாம், மருத்துவமனையில நாள் கணக்கில் படுத்து கொண்டு இருக்கிறவர்களாக, வியாதியின் படுக்கையோடு மரணத்தின் படுக்கையோடு போராடி கொண்டவர்களாக இருக்கலாம், விபத்தில் காயப்பட்டவர்களாக இருக்கலாம். எப்படிப்பட்ட நெருக்கடி உங்களுக்கு இருந்தாலும் சரி, இன்றைக்கு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்க வல்லமை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரர்களே, மத்தேயுவின் சுவிசேஷத்துல நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அந்த அதிகாரம் முழுவதும் இயேசு குணமாக்குறதை பற்றியே இருக்கும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தொழுநோயாளர்களை குணமாக்குகிறார். ஒரு 100க்கு அதிபதியினுடைய மகனை குணமாக்குகிறார். பேதுருவின் மாமியினுடைய காய்ச்சலை குணமாக்குகிறார். இப்படி இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் எவ்வளவு அற்புதங்களை செய்தார் என்று நாம் பார்க்கும் பொழுது, அவர் செய்த அற்புதங்களில் மிக அதிகமாக காணப்படக்கூடியது குணமாக்குதல் தான். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் அவர் குணமாக்கினார். அவரை தேடி வந்தவர்களை அவர் குணமாக்கினார். அவரால் தொடப்பட்டு மற்றவர்கள் குணமானார்கள். தொட்டு குணமாக்கினார். இரத்த போக்குடைய பெண்களை குணமாக்கி இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இப்படி இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த குணப்படுத்துகிற அற்புதத்தை குறித்து எண்ணற்றதை நாம் சொல்ல முடியும். பரிசுத்த வேதாகமத்தில, திருவிவிலியத்தில நாம் வாசிக்கத்தக்கதாக ஒரு சில காரியங்கள் மட்டும்தான் இங்கு குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. எனக்கு அன்பான சகோதரனே, இவைகளெல்லாம் நீங்களும் நானும் கவனிக்கும் பொழுது, எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் மரண படுக்கையில, வியாதியின் படுக்கையில, உங்களுடைய சரீரம் வியாதியிலே சிக்குண்டு நீங்கள் அவஸ்தைப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய விருப்பம் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, மத்தேயுவின் சுவிசேஷம் 8வது அதிகாரத்துல நாம் 16, 17 வசனங்களை வாசிப்போமேயானால் வசனம் அங்கு இவ்விதமாக சொல்கிறது. பேய் பிடித்த பலரை மாலை வேளையில் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். அவர் ஒரு வார்த்தை சொல்ல அசுத்தாவிகள் ஓடி போயின. மேலும் எல்லா நோயாளர்களையும் அவர் குணமாக்கினார். இவ்வாறு அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கவனிச்சு பாருங்க. மாலை வேளையானதும் பேய் பிடித்த பலரை, நோயாளிகளை இயேசு கிறிஸ்துவினிடத்துல கொண்டு வந்தார்கள். அந்த பேய்களை எல்லாம், அந்த அசுத்தாவிகளை எல்லாம் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையில குணமாக்கினார். ஒரே ஒரு வார்த்தையில அவைகளை துரத்தி அடித்தார். எனக்கு அன்பானவர்களே, உங்களை துரத்துகிற அசுத்தாவிகள் என்ன? உங்களை பிடித்திருக்கிற கட்டுக்கள் என்ன? எவ்வளவு பெரிய எந்த கட்டா இருந்தாலும் சரி, எவ்வளவு அசுத்தாவின் தொல்லைகள் உங்களுக்கு இருந்தாலும் சரி, உங்க குடும்பத்துல அசுத்தாவிகளின் போராட்டமா, பில்லி சூனிய கட்டுகளா, மாந்திரிகங்களா, எனக்கு அன்பானவர்களே, எதுவானாலும் சரி, கடன் தொல்லை ஒரு அசுத்தாவி. அல்லேலூயா. எதுவா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவினிடத்துல நீங்கள் வரும்பொழுது, அல்லது நீங்கள் யாரையாவது அழைத்து கொண்டு வரும்பொழுது, இயேசு ஆண்டவர் அவர்களை ஒரு வார்த்தையில் குணமாக்கினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரே ஒரு வார்த்தையினால் அவைகளை துரத்தினார் என்று வாசிக்கிறோம். ஆமென்.
அதே போல நீங்கள் இன்றைக்கு அவரிடத்தில் வருவீர்களானால் உங்கள் தொல்லைகள், உங்களுடைய அசுத்தாவிகள் நீங்க வேண்டும் என்று அவரிடத்திலே வருவீர்களானால் அவர் உங்களை பிடித்திருக்கிற சகல ஆவிகளையும், எல்லா மாந்திரிக கட்டுகளையும், எல்லா அசுத்தாவிகளின் சாத்தானின் செயல்கள் சகலத்தையும் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையினால் துரத்தி விடுவார். அல்லேலூயா. நிச்சயம் அவரால் முடியும். ஏனெனில் அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் மரித்தார், நம் பொருட்டே மரித்தார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், உங்களுக்காகவும் எனக்காகவும் அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் அவர் மரித்தாலும் அடக்கம் பண்ணப்பட்டாலும் அவர் உயிர் தெழுந்தவராக இதோ சதா காலங்களிலும் உயிரோடு வாழுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். சாவையும் மரணத்தை அவர் ஒழித்த தேவனாய் இருக்கிறபடினால எனக்கு அன்பானவர்களே, அவருடைய நாமத்திற்கு ஈடான வல்லமை உடையது எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை. ஆகவே அவரை பற்றி கொண்டு அவரை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவிடத்தில் போனால் விடுதலை உண்டு என்று வருகிறவர்களுக்கு நிச்சயம் அவர் விடுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது உங்களுக்குள் இருக்கிற பொல்லாத ஆவிகள் வெளியேறுகிறது, இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய வீட்டுக்குள்ள இருந்த அசுத்தாவியின் கட்டுகள் உங்களை எவ்வளவு முடக்கி போட்டிருந்தாலும் சரி, உங்களை படுக்கையில கிடத்திருந்தாலும் சரி, உங்களுடைய பொருளாதாரத்தை சீர்குலைத்திருந்தாலும் சரி, அசுத்தாவிகள், ஏவல்கள், அந்தகாரங்கள், பில்லி சூனியங்கள், சாத்தானின் சகல தந்திரங்கள் எதுவாக இருந்தாலும், அல்லேலூயா, எதுவாக இருந்தாலும் இப்பொழுதே அவைகள் இயேசுவின் நாமத்தில் அலறட்டும். இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் அவைகள் விலகட்டும். அவைகள் விலகி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு உங்களை தொடுகிறதை யார் தடுக்க முடியும்? அவருடைய கரத்தை தடுக்கக்கூடிய வல்லமை இந்த உலகத்திலே எது ஒன்றுக்கும் இல்லை. ஆகவே சொல்கிறேன், அவரை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அவருடைய சமூகத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்களா? இப்பொழுதே உங்களுக்கு விடுதலை. இப்பொழுதே, ரைட் நவ், இப்பொழுது எல்லா மாந்திரிக கட்டுகளும் அசுத்தாவின் உடைந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரர்களே, அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது அவருடைய அசுத்தாவில் ஓடிப்போன எல்லா நோயாளர்களையும் அவர் குணமாக்கினார். எல்லா நோயாளர்களையும் அவர் குணமாக்கினார். அவரிடத்துல மாலை வேளையானதும் அசுத்தாவிகளை பிடித்தவர்களை மட்டுமல்ல, பேய் பிடித்தவர்களை மட்டுமல்ல, வியாதியினால் பாதிக்கப்பட்டிருந்தவர்களையும் அவரிடத்தில் அழைத்து கொண்டு வந்தார்கள். கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், அல்லேலூயா, நீண்ட நாட்களாக வியாதியினால் பாதிக்கப்பட்டு குணமளிக்க முடியாமல் கிடந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்துல அந்த மாலை வேளையில இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவருடைய நிழல் பட்டது அவர்கள் மேல, அவர்களை அவர் தொட்டார். அவர்களுடைய மரண படுக்கைகள், வியாதியின் படுக்கைகள் மாறின. அல்லேலூயா. அவருடைய உபத்திரவங்கள் மாறின, அவர்களுடைய கண்ணீர் மாறின, அவர்களுடைய வியாதிகள் மாறின. அல்லேலூயா. ஏனெனில் வேதம் சொல்கிறது, அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். 17வது வசனம், மத்தேயு 8:17. பிணிகளை தாங்கிக் கொண்டார். உங்க மேல இருக்கிற பிணிகள், வியாதி, நோய்கள் சகலத்தையும், உங்களுடைய துன்பங்கள் சகலத்தையும் அவர் சுமந்து கொண்டார். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துடைய சிலுவை எதற்கு அடையாளமாக இருக்கிறது? அவருடைய காயங்கள் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? அந்த சிலுவை உங்களுடைய பாடுகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த சிலுவை மனித குலம் சுமக்கிற எல்லா பாவங்களுக்கும், சாபங்களுக்கும், பாவத்தின் விளைவான சாபங்கள், சாபத்தின் விளைவான வியாதிகளுக்கும் அடையாளமாக அது இருக்கிறது. அதை எல்லாம் இயேசு கிறிஸ்து அவருக்கு முன்பாக இருந்தவர்களுக்கும் அவருக்கு பின்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கும் அடையாளமாக, பொதுவாக அவர் அதை சுமந்து கொண்டார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிறீர்களோ, நம்புகிறீர்களோ, அவருடைய வியாதிகள், அவருடைய அசுத்தாவின் போராட்டங்கள் சகலமும் அவர் சுமந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் சுமந்து கொண்டார், அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக அவர் இருக்கிறார். எனக்கு பிரியமான என் அன்பின் சகோதரர்களே, என்னை பார்த்து கொண்டிருக்கிற உங்களில் சிலர் வியாதியினால் கொடுமையான போராட்டங்களை போராடி கொண்டு இருக்கிறவர்களாக நீங்கள் இருக்கலாம்.
மார்க்கின் சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை நான் இங்கே உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். மார்க் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் இருந்து நீங்கள் பார்த்தீர்களானால் அங்கு ஒரு நிகழ்ச்சி, அங்கு ஒரு காரியம் நமக்கு முன்னுதாரணமாக வைக்கப்பட்டு இருக்கிறது. மார்க் சுவிசேஷத்திலே அல்லேலூயா, நன்றி இயேசுவே. அங்கு பெரும்பாடுள்ள பெண் ஒருத்தியை நாம் பார்க்கிறோம். 21வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்ப்பீர்களானால் இரத்த போக்குடைய பெண்ணை பற்றி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவளை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வேதம் சொல்லுகிறது 26வது வசனத்துல, அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது. எனக்கு அன்பானவர்களே, 12 ஆண்டு காலம் இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்ட அந்த சகோதரி 12 வருஷ காலம் பாதிக்கப்பட்டு இருக்கிறார். 12 வருஷ காலமும் இந்த அன்பு சகோதரி இரத்த போக்கிலிருந்து விடுதலை அடையும்படிக்கு, இயேசு கிறிஸ்துவோட இரத்த போக்கிலிருந்து விடுதலை அடையும்படிக்கு பல மருத்துவர்களை தேடி அவங்க சென்றாங்க. பல மருத்துவர்களை தேடி சென்றாங்க. அவங்களுடைய ஆஸ்திகள் எல்லாம் அழிந்தது, அவர்களுடைய செல்வங்கள் எல்லாம் அவர்களை விட்டு போனது. அது மட்டுமல்ல, அவர்களுடைய நிலைமை வர வர மோசமானது. இயேசு அந்த பக்கம் வருகிறார் என்று அந்த சகோதரி கேள்விப்பட அவர் இப்பொழுது மனதுக்குள்ள ஒரு முடிவு எடுக்கிறார். நான் எழுந்து சென்று அவருடைய அங்கியின் விளிம்பை தொடுவேன், தொட்டாகிலும் சுகம் பெறுவேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை அணுகி செல்லுகிறார். அவருடைய அங்கியின் விளிம்பு, ஆடையின் விளிம்பு, எனக்கு அன்பான தொட்டு சுகம் பெறுவேன் என்று சொல்லுகிறார். அதன்படி அவர் தொட்டார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அந்த சகோதரி சுகமானார். எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரியர்களே, நீங்க எந்த உபத்திரவத்துல இருக்கிறீங்களோ, உங்களுடைய பாடும் போராட்டமும் என்னமோ, ஆண்டு கணக்காக நீங்க நோயோடு போராடி கொண்டு இருக்கலாம், உங்கள் மகிழ்ச்சியை தொலைத்திருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடத்துல நீங்கள் வரும்பொழுது அவர் உங்களை குணமாக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. குணமாக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பானவங்களை, உங்களை தாழ்த்துங்க. உங்க சமூகத்துல, ஆண்டுடைய சமூகத்துல உங்களை தாழ்த்துங்க, ஒப்பு கொடுங்க. எழுந்து நின்று அல்லது முழங்காலில் நிற்கக்கூடிய உங்களுக்கு சரீரத்துல வலு இருக்கிறது என்றால் நீங்க முழங்காலில் நிற்கலாம். எழுந்து நிற்க முடியும் என்றால் நிற்கலாம். இல்ல நிற்க முடியல, அமர முடியல, முழங்கால நிற்க முடியாது, நான் படுக்கையில கிடக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் யாராக இருந்தாலும் கூட சரி, எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் இருதயத்தை அவரை நோக்கி எழுப்புங்கள். தெய்வ மகிமை இப்பொழுது உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மகிமை உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவர் மேலும் அவருடைய மகிமை இப்பொழுது சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. இயேசுவே எனக்கு மனம் இறங்கும், என் ஆண்டவரே எனக்கு மனம் இறங்கும் என்று கதறி கொண்டு இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இயேசு கிறிஸ்து இப்பொழுது தன் கரங்களை நீட்டட்டும். அல்லேலூயா. கண்களை மூடி இப்பொழுது நாம் செபிக்கலாம். அல்லேலூயா. தேவ பிரசன்னம் இப்பொழுது நிரம்பி இருக்கிறதற்காக என் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னை பார்த்து கொண்டிருக்கிற உமது பிள்ளைகள், அவர்கள் எந்த இடத்துல எந்த நிலையில இருந்தாலும் இப்பொழுதே அவருடைய வியாதியின் கட்டுக்கள் மாறுவதாக. என் ஆண்டவரே, நீர் தொட்டு சுகமாக்கினீர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒவ்வொருவர் மீதும் இப்போது உமது நிழல் படட்டும். இப்பொழுது மரணத்தின் படுக்கையில் இருக்கிறவர்கள் யார் யாரோ, கேன்சர் வியாதி ஆனாலும் சரி, கட்டிகள் ஆனாலும் சரி, சரீரத்துல எந்த கட்டிகள் ஆனாலும் சரி, அல்லது கிட்னி ஃபெயிலியர் ஆனாலும் சரி, இப்பொழுது இருதய அடைப்புகள் ஆனாலும் சரி, நரம்பு கோளாறுகள் ஆனாலும் சரி, தசை வியாதிகள் ஆனாலும் சரி, எலும்பு வியாதிகள் ஆனாலும் சரி, இப்பொழுது ஒவ்வொரு வியாதிகளும் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது விலகி போவதாக. என் சகோதரர்களை, சகோதரிகளை மரணத்தின் படுக்கையில வீழ்த்திருக்கிற எல்லா பொல்லாத வல்லமைகளும் விழுந்து போவதாக. இப்பொழுது சிறு குழந்தைகள் வியாதியின் படுக்கையில் இருக்கிறதை காண்கிறேன். ஓ இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விசுவாசத்தோடு இப்பொழுதே அந்த குழந்தைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. மரண படுக்கையில் இருக்கிற குழந்தைகள் சுகமாவார்களாக. வியாதியின் படுக்கையில் இருக்கிற ஒவ்வொரு சுகமாவார்களாக. அல்லேலூயா. பில்லி சூனியங்கள், அசுத்த ஆவிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ஓடி ஒழிந்து போவதாக. ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் குடும்பங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது மீட்படையட்டும். இயேசுவின் இரத்தத்தினால் விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவருடைய கரம் உங்கள் மேலே அசைவாடி கொண்டு இருக்கிறது. அவருடைய இரக்கம் பெரியது.
அவர் உங்களை குணமாக்க வல்லமையுள்ள தேவன். விசுவாசத்தோடு அவரை அணுகி செல்லுங்கள். வேதத்தை வாசிங்க, ஜெபிங்க, உங்களுக்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. இந்த செய்தி மற்றவங்களுக்கு பகிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஆசீர்வாதமா இருக்கும். God bless you.